மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அற்புதமானவர்களே, இன்றும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவில் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லப்பட்ட திரு ஜெமினி கணேசன் அவர்கள் திரு எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு படம் தான் நடித்தார், முகராசின்னு ஒரு படம். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதாவது ஏன் அவருடைய பாட்டை நான் சொல்கிறேன், அவர் நடித்த பாட்டை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் வாயாலேயே இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம்ன்ற அந்த 4 வரைக்கும் திரு எம்ஜிஆர் தான் இலக்கணமாக இருக்கிறார். ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம நினைவு நாளில் அவர் பேசுகிறதுக்கு நிறைய யோசனை பண்ணேன். அப்போ எல்லாத்தையுமே பேச முடியாது. அப்போ எனக்கு தோணுச்சு, என்ன பாருங்கள், வாழை போல் தன்னை திருப்பி 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 அவர் கொடுத்தாருன்னு சொல்லி எங்கேயோ ஒரு அவர் சார்பில் யாரோ ஒரு எம்ஜிஆரோட ரசிகரோ இல்லை எம்ஜிஆர் தொண்டரோ ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய தமிழ் தீக்கே கூட நான் என்னுடைய எம்ஜிஆருடைய தொண்டர்களும் சில நல்ல உள்ளங்களும், அதுவும் குறிப்பாக எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கிடைக்க முடியாத ஒரு அண்ணன், துரைசாமி அண்ணன்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர். அவர் அவரும் இப்போ எனக்கு சமீபத்தில் தான் அறிவுமானார். இன்னும் கூட அங்கே நேரில் யாருமே பார்த்துக்கல. மதுரையிலிருந்து பாஸ்கரன் சொல்லி எக்ஸில் அவர் ரயில்வேயில் கன்ஸ்ட்ரக்ஷனில் சூப்பரண்டெண்டாக இருந்தவர் பாஸ்கரன். அவங்க பாருங்கள், இந்த 2 பேரும் என் மேலே அளவு கடந்த ஒரு பிரியம் மட்டும் இல்லை, ஒரு கடினமான இந்த தமிழ் தீயை கூட அவங்க அந்த உதவியால் தான் எங்களால் மேற்கொண்டு செலுத்த முடியுது. என்ன காரணம்னா, அவங்க 2 பேருமே எம்ஜிஆருடைய தீவிர ஃபாலோயர். அதாவது என்ன சொல்கிறது, பக்தர் சொல்லக்கூடாது, அவருடைய கொள்கைகளையே வச்சுக்கிறவங்க. இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். நான் அந்த 2 பேருமே எனக்கு அண்ணனாக இருக்கிற துரைசாமியும் நண்பராக இருக்கிற பாஸ்கர் ஐயாவையும் நான் உண்மையிலேயே நான் மனமோ நன்றி சொல்லிக்கிறேன் இதன் மூலமாக. அது மட்டும் இல்லை, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஜெமினி கணேசன் அவர்கள் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்து கூட திரு எம்ஜிஆருடைய அந்த வல்லமையும் அந்த குணத்தையும் சொல்கிறாரு. நான் சொன்ன பாருங்கள், அவருடைய முதல்ல அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு ஜெமினி கணேசன். ஃபஸ்ட்டு முதல்ல அவர் நியூடோன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்தது. அந்த ஸ்டுடியோவில் பதிபக்தி அந்த படம் தான் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் தான் முதல்ல எம்ஜிஆரை பார்க்குறாராம். அந்த முதல் சந்திப்பிலேயே திரு எம்ஜிஆரை பற்றி ஜெமினி கணேசன் ஒரு நட்பு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் மகேஸ்வரின்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்கிற போது இன்னும் அந்த சந்திப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு, நட்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய படம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. அப்போ திரு எம்ஜிஆர் நான் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ சொல்கிறாரு, தம்பி, நான் கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு காமெடி ஃபைட்டு வருது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீரியஸ் ஃபைட்டும் கொஞ்சம் கற்றுக்குங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு அப்போவே சொன்னார். அதாவது அந்த என்கரேஜ் பண்ணார் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அப்படியே வராரு. சொல்லும்போது 1966 முகராசின்னு ஒரு படம், 1965 ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடுத்த படம் தேவர் ஃபிலிம்ஸில் முகராசின்னு ஒரு படம். அந்த படத்தில் எம்ஜிஆர் போலீஸ் அதிகாரி, அவருடைய அண்ணனாக நான் நடிக்கிறோம். பாருங்கள், எம்ஜிஆர் என்னை விட வயசானவர், ஆனால் அவருக்கு நான் அண்ணன் நடிக்கிறதுக்கு என்ன கேட்குறாங்க. அதை என்ன பிரச்சனை, கால்கள் இல்லாத நொண்டியான ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவர் கேட்குற போது நான் யோசனை பண்ணேன். அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படப்பிடிப்பில் தான் சந்திக்கிறோம் மறுபடியும் நானும் எம்ஜிஆரும். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, என்ன கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல தெரியுது, இது நிச்சயமாக நல்ல பேர் கிடைக்கும், இதை நீங்கள் ஒத்துக்குங்கன்னு சொன்னார். சரி, எம்ஜிஆரே சொல்கிறான்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன். உண்மையிலேயே அந்த படத்தில் அந்த முகராசியில் எனக்கு பெரிய பேர் கொடுத்துச்சு. நான் அந்த நொண்டி பாத்திரத்தில் பிரமாதமாக நான் நல்ல பேர் வாங்கினேன். அதில் பாருங்கள், அதான் எம்ஜிஆர் பண்பை சொல்கிறார் அவர். அந்த முகராசி படம் கெய்டி தியேட்டர் ரிலீஸ் ஆகும் மவுண்ட் ரோட்டில், கெய்டியில். அப்போ கெய்டி இருந்தது, இப்போ இல்லை, அப்போ கெய்டி இருந்தது. அந்த தேட்டரில் ரிலீஸும் போது என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஜிஆர் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி பெரிய அந்த இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு நடிக்கிறதால ஒரு பெரிய கட்டவுட் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கட்டவுட், அவரோட சின்ன கட்டவுட் தான் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கால்கள் இல்லாத நொண்டி பாத்திரம் அதில் ஏற்றுக்கிட்டார் இல்லையா ஜெமினி கணேசன் ஐயா, அதனால் அவருடைய கட்டவுட்டை சின்னதாக நொண்டி பாத்திரத்தில் அந்த நொண்டி மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதை எம்ஜிஆர் பார்த்துட்ருக்கிறார். உடனே என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்புறம் ரசிகர்கள் தான் அது மாதிரி கட்டவுட் வைப்பாங்களாம். எம்ஜிஆர் ரசிகர்களை கூப்பிட்டு என்ன பண்ணாராம், அவருடைய முக்கியமானவங்க கூப்பிட்டு
இதை பாருங்கள், நானும் அவரும் இப்போ தான் இந்த முதல் படம் தான் முதல்ல நடிக்கிறோம். அவரும் ஒரு நடிகர், பெரிய நடிகர். அவருக்கு அது மாதிரி பண்ணாதீங்க, அது முதல்ல அது அந்த 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 எடுத்துருங்க. ஒரு நல்ல ஒரு அழகான போஸ்டில் இருக்கிற அவருடைய கட் அவுட்டை எனக்கு எவ்வளோ இப்போ அது ஈக்குவலாக வைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை சொல்கிறாராம். சொன்ன உடனே பாருங்கள், உடனே 1 மணி நேரத்தில் அந்த கட் அவுட் ரெடியாக எங்கே வச்சுட்டாங்களாம். இதுதான் எம்ஜிஆர். அது சொல்கிறார் எம்ஜிஆர் அண்ணன், அவர் அண்ணன் தான் கூப்பிட்றாரு, தம்பின்னு தான் எம்ஜிஆர் கூப்பிடுவார். அண்ணன் எம்ஜிஆர் பாருங்கள், 1 மணி நேரத்தில் அந்த கட் அவுட் கூட பாருங்கள், நான் ஒன்றும் முழுசாக அந்த ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறேன். அதுதான் எம்ஜிஆர். தனக்கு ஈக்குவலாக கொடுக்கணும்னு அது என்ன ஒரு இருந்தது. அந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பண்புடைமை 100வது அதிகாரத்தில் முதல் குறளே சொல்லுவார் ஐயா, என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்றார். அதாவது இயல்பாகவும் எளிமையாகவும் எவன் பழகிறானோ அவங்ககிட்ட தான் பண்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் எம்ஜிஆர். ரொம்ப இயல்பானவர். அவர் நம்ம நினைக்கிறோம் அவருடைய பண்பு கூறுகளை நம்ம விமர்சனே போனால் கூட அது எத்தனை ஒரு 1000 பதிவு வருமோ என்னன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ இருக்குது சொல்ல வேண்டியது. அவர் சொல்கிறார், சொல்லிட்டு பாருங்கள், அதை ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் அவர். இதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், தேனியில் நான் போடி கனகராஜன் ஒரு நண்பர் இருந்தார். யார் ஜெமினேஷ் ஐயா சொல்கிறாரு. நான் போடி கனகராஜன் தேனியில் ஒரு நண்பர் இருந்தார். அவரோட சேர்ந்து நான் தேனியில் ஒரு படத்துக்கு ஒரு தேட்டருக்கு மோராசி படம் பார்க்க போனேன். அங்கே இருக்கிற எல்லா ரசிகர்களுங்க என்னை கண்டுக்கிட்டாங்க. இன்டர்வெல்லே என்ன பண்ணிட்டாங்க, டே ஜெமினேஷ் ஐயான்னு சொல்லி என்னை மேடை ஏற்றி இன்டர்வெல்லே என்னை பேச சொன்னாங்க. அப்போ நான் பேசினேன். அதாவது இந்த ரசிகர்கள் அன்பும் அவங்களுடைய ஆர்வமும் எம்ஜிஆருடைய உண்மையான ரசிகர்கள் தான் அவங்க. ஏன்னா துருவி துருவி பார்த்தா கூட எம்ஜிஆர் அந்த அந்த இடைவேளையில் என்ன பேசினான்னு பதிவு பண்ணுறாரு. துருவி துருவி பார்த்தா கூட எம்ஜிஆர் மேலே குற்றமே சொல்ல முடியாது. அப்போ தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறார். அதாவது அவர் மேலே துருவி துருவி பார்த்தா கூட குற்றம் சொல்ல முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையாளர், ஒரு பெரிய பெருந்தன்மை கொண்டவர்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை சொன்னாராம். இவர் நொண்டி அடிச்சிருந்தார் இல்லையா படத்தில், அதனால் அதை நினச்சிட்டே சொன்னாராம், நான் இந்த படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக தான் நான் ஒத்தக்கால நின்று நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். சொல்லி பேசி முடிச்சுட்டு படம் முடிச்சு வெளியே வரேன். ரசிகர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஐயா நீங்கள் ஒத்த காலில் கூட நிற்கக்கூடாதியா, இப்போ பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அப்படியே அலக்க தூக்குனாங்க. தூக்கி கொண்டு போய் காருக்குள்ளே என்னுடைய காருக்குள்ளே அப்படியே காலை கீழே படாமல் தூக்கி கொண்டு வந்து அது என் காலில் அந்த காரில் உள்ள உட்கார வச்சாங்க. இதுதான் எம்ஜிஆர் ரசிகர்கள். எம்ஜிஆரை போன்றவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள்னு சொல்கிறார், பதிவு பண்ணுறார். பாருங்கள், இந்த பண்பு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் சாதாரணமாக ஒரு தலைவர், அவர் ஒரு நடிகர் அப்படிலாம் நினைக்க மனிதத்துவம் உள்ளவர். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவருடைய வாழ்வியலில் அவர் மகத்தான ஒரு மனிதத்தை உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாது. அங்கே பாருங்கள், அங்கே பொண்ண உடனே அதோட முடியல திரு ஜெமினேசனுடைய வாழ்க்கை. பாருங்கள், அங்கே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே நாளடைவில் இவர் வந்துடுறாரு சென்னைக்கு. வந்த பிறகு பாருங்கள், 1966 நடந்தது இல்லையா, 70க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாகரன் படம் ரிலீஸு. அந்த படம் மஞ்சுளா அம்மாவும் எம்ஜிஆர் நடித்த படம். அந்த படம் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஹிட்டான உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வெற்றி விழாவுக்கு திரு பாலச்சந்தரையும் திரு ஜெமினேஷ் அவர்களையும் எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கிறார் எம்ஜிஆர். அப்போ பேசும்போது டேரக்டர் திரு பா நீலகண்டன், அவர் தான் 18 படம் எடுத்தவர் எம்ஜிஆரை வச்சு. அவர் தெரியும், பெரிய டேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறாரு அந்த விழாவில். எப்போவுமே எம்ஜிஆர் காதல் காட்சிகளில் நடிக்க கூச்சப்படுவார். இந்த படத்தில் புகுந்து விளையாடி இருக்கிறாரு. உண்மையிலேயே எம்ஜிஆர் ஒரு காதல் மன்னன் அப்படின்னு அவர் மேடையில் சொன்னாராம் பா நீலகண்டன். காதல் மன்னன் அவர் சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்த ஜெமினேஷை பார்த்து சிரிச்சாராம் எம்ஜிஆர். சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பேசும்போது எம்ஜிஆர் சொல்கிறாராம், என்னை என் மேலே இருக்கிற அன்பினாலேயும் என் மேலே இருக்கிற மதிப்பினாலேயும் திரு பா நீலகண்டன் அவர்கள் என்னை ஒரு காதல் மன்னன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே தம்பி ஜெமினேஷன் நடித்த படத்தை பார்த்து தான் நான் காதல் காட்சிகளை சிறப்பாக நடிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வந்தது. உண்மையிலேயே நான் நல்லா காதல் காட்சிகள் நெருங்கி நான் நடிக்கிறதுக்கு காரணமே உண்மையான காதல் மன்னனாக இருக்கிற என் தம்பி ஜெமினேஷன் தான், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லி அந்த மேடையிலேயே எம்ஜிஆர் சொல்கிறாராம். அதை குறிப்பிடுறாரு ஜெமினேஷ் ஐயா அவங்க. நான் அப்படியே அந்த மேடையிலேயே என் கண்கள் கலங்கி விட்டது. அதாவது மேடையில் என் தம்பி மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் காதல் மன்னன்னு சொல்லி அந்த மேடையில் சொல்லும்போது என் கண்கள் அப்படியே பனித்து கலங்கி விட்டது அப்படின்னு குறிப்பிட்றார். அது மட்டும் இல்லை, என்னை விட்டு சாவித்திரி பிரியும் போது அவர் அடிக்கடி என்னை பார்த்துட்டு, என்ன போலீஸ் பாதுகாப்புலேருந்து எல்லா பாதுகாப்பும் கொடுத்து அடிக்கடி என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன உதவி வேணும்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே
என்னென்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் தான் உதவி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அந்த பேட்டியில் குறிப்பிடுறார். நான் ஏன் சொல்ல வந்தேன், நான் சொன்ன பாருங்க, மனிதன் என்பவன் நான் சொல்லுவார், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம். இதுதான் என் தலைவன், யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம். இந்த ஒரு வரியில் தான் தலைமையே வந்துடுச்சு. நான் யாருக்கென்று அழுதவர் எம்ஜிஆர். உலகத்தில் நிறைய இருக்கு, நான் சொல்ல வந்து இன்னும் நிறைய சங்கதிகள் இருக்குது. சொல்கிறார் பாரு, யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம், மனம் மனம் அது கோவில் ஆகலாம் சொல்லிட்டார். பாருங்கள், எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் 1967 சுடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு. உடனே பாருங்கள், எலெக்ஷன் வருது, பெரிய வெற்றி பெறுது திமுக, பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் பெரிய வெற்றி காண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திமுக பிரமுகர்களையும் ஓடி வந்து அண்ணாவை பாராட்டி மாலை போடும்போது அண்ணா சொல்கிறார், இந்த மாலைக்கு உரிய கழுத்து எங்கே தெரியுமா இருக்குது, மருத்துவமனையில் படுத்துங்குது பாரு எம்ஜிஆர், அவர் தான் இதுக்கெல்லாம் தகுதி உடையவர், நீங்கள்லாம் போய் அவருக்கு மாலை போடுங்கன்னு திருப்பி அனுப்புகிறார் பேரறிஞர் அண்ணா. பாருங்கள், எங்கேயோ இருந்த அந்த நன்றி உணர்ச்சியோட பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது கூட அதுதான் அந்த மனம், கோவிலான மனம் எம்ஜிஆருடையது. அதனால தான் தலைவன்னா என்ன, அவர் அழுதார். அந்த அன்னி சுடப்பட்டதால் தான் அன்னைக்கு 1967 அதுக்கு முன்னால் எத்தனை தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தால் கூட அந்த சுடப்பட்ட அந்த அந்த உணர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு எம்ஜிஆர் ஆகவே அந்த 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 ஆட்சி பெறப்பட்டதுன்னு சொல்லி அந்த சரித்திரத்தை மாற்றவே முடியாது. இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது பாருங்கள், சமீபத்தில் கூட ஒரு செய்தித்தாளை நான் படித்தாங்க. அவர் முக்கியமான நினைவாளர் ஒருத்தர் எழுதியிருந்தார். மணலி கந்தசாமின்னு இந்திய கம்யூனிஸ்டில் ஒரு முக்கியமான பிரமுகர், ஒரு பெரிய வணக்கத்திற்குரிய தலைவர். அவர் 28/9/1977 எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகி ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது. நல்லா கவனிங்க, அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்டுடைய முதுபெரும் தலைவர் மணலி கந்தசாமின்னு நல்ல கம்யூனிஸ்ட்டு. அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே மணலி கிராமமே என்ன பண்ணுறது, அமைதியாக இருக்குது, உறவுக்காரங்க கொஞ்சம் பேர் தான் வராங்க. மறுநாள் காலையில் அந்த இடுகாட்டு கொண்டு போகிறாங்க. காலையில் செய்தி வருது, முதல்வராக இருக்கிற எம்ஜிஆர் பார்க்க வராரு, இங்கே வந்து மரியாதை செலுத்த வராருன்னு சொன்ன உடனே கடன்னு மணலி அந்த எல்லாமே பார்த்தா கூட்டம் அதிகமாகி போச்சான். நேராக எம்ஜிஆர் வந்தாராம், மரியாதை செலுத்தினாராம். செலுத்தின பிறகு பாருங்கள், எல்லாம் என்ன நினச்சாங்களாம், மரியாதை செலுத்தி போயிடுவான்னு நினச்சா அங்கேயே இருந்து இடுகாட்டு வரைக்கும் கூடவே நடந்து போகிறாராம் எம்ஜிஆர். யார், மணலி கந்தசாமி அவருடைய சடலத்துக்கு நடந்து போய் அங்கே போய் நினைவாஞ்சலி, அங்கே வந்து அந்த கண்ணீரஞ்சலி செலுத்துவாங்க பாருங்கள், அந்த அந்த கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி பேசுகிறாராம். வந்ததும் இல்லாமல் கூட நடந்ததும் இல்லாமல் அந்த கடைசி அந்த கண்ணீரஞ்சலி செலுத்தி பேசின பிறகு பாருங்கள், சில காலத்துக்குள்ளவே நாடாளுமன்ற தேர்தல் வருது. கம்யூனிஸ்டுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தில் திரு எம்ஜிஆர் மகாலிங்கம்னு அதிகமாக அறிமுகமாக இல்லாத ஒரு உறுப்பினரை தன்னுடைய அதிமுக உறுப்பினர் நிற்க வைக்கிறாரு. அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையிலே அதிமுக ஜெயிக்குது. இதுதான் எம்ஜிஆர். அதைத்தான், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன். பாருங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். என்ன வேணும், அந்த எண்ணம் வேணும். மனம் சிறிய மனம் நினைக்காதீங்க, அது ஒரு பறவை கூட்டம் கூட வாழ முடியும். எம்ஜிஆர் பாருங்க, அவர் அந்த கம்யூனிஸ்டுடைய தந்தையை, அந்த கம்யூனிஸ்டுடைய மூலவரை, அந்த மணலி கந்தசாமிங்கிற ஒரு பெரும் தலைவரை, அதுக்காக கொடுத்த மரியாதையும் அந்த கம்யூனிஸ்டத்தை வந்து அவர் மதித்ததையும் பார்த்தா, நாகப்பட்டினங்கிற கோட்டையில் அவருடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக வருதுங்க. இதுதான் எம்ஜிஆர். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மழையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம். அதாவது இந்த குணமும் மனமும் ரெண்டுமே ஒரு கோவிலாகவும் ஒரு பெரிய கோபுரமாகவும் வைத்தவர் திரு எம்ஜிஆர் அவர். அதனால தான் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் சொல்லுவார், திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்த கலைஞன் அப்படின்னார். அவருடைய பேட்டியில் சொன்னார், சகாப்த கலைஞன். அவரை மாதிரியெல்லாம் ஒரு பெருந்தன்மை, அவரை மாதிரியெல்லாம் ஒரு எல்லாரையும் அரவணைக்கிறது, அவரை மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சது யாருக்குமே அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவார். அதனால தான் சான்றாண்மையில் ஐயா சொல்லுவார், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அப்படின்வார். அதாவது பணிவுங்கிறது, பணிதல்ங்கிறது, அவர் ஆற்றுவார் ஆற்றல்னா என்ன, எல்லாம் செய்யக்கூடிய திறன்மிக்கவர்களுடைய ஆற்றல் எது தெரியுமா,
அது வந்து பணிவு தான், அது பகைவரை கூட மாற்றிவிடும் அப்படின்னு சான்றாமல் வைப்பார். அதனுடைய இலக்கணம் திரு எம்ஜிஆர் அவர். அதனால தான் திரு வாலி சார் சொன்னார், அந்த ஏற்கனவே பாட்டு சொல்லியிருப்பேன் நான், என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன், ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோவில் இல்லாத இறைவன். அதாவது ஒரு குற்றமில்லாத மனிதன் அவர் சொன்னது பாருங்க, இங்கே வசத்தில் சொல்கிறார், அது நடந்ததை சொல்கிறார். எங்கே ஜெமினி அவர் சொல்கிறார், துருவி துருவி பார்த்தா கூட ஒரு இம்மி அளவு கூட குறை சொல்ல முடியாதவர் திரு எம்ஜிஆர் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டுறாரு திரு ஜெமினியேசன் அவர்கள். இந்த நேரத்தில் திரு ஜெமினியேசன் அவர்களையும் சம்பந்தப்பட்ட நீலகண்டன் சம்பந்தப்பட்ட மற்ற எல்லாரையும் பணிந்துட்டு திரு எம்ஜிஆருடைய புகழ் வாங்கணும், அவருடைய பண்பு எல்லாருக்கும் உச்சானன்னு இந்த அற்புதமான இந்த பதிவை ஒன்றார கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.